பாடி பாரு பாடு பாடி பாரு புரியவில்லையா? பாடல் கற்று பாரு, பல வகையும் புரியும் பாரு. பாடலாம் பாடி பார்க்கலாம், பாடு கற்று பார்க்கலாம். பாடல் புரிந்து பார்க்கலாம், பண்ணி சேர்க்கலாம். பள்ளிக்கூடமின்றி பாடலாம். பாடு பாடி பாரு, பாடு பாடி பாரு புரியவில்லையா? வாரம் ஒரு பாடல் லைவில் கற்றுப்பாடு. நேரம் இன்று போனாயோ யூடியூபை நாடு. மென்டாரிங்கை கேட்டு உன் திறமை காட்டு. ரிவ்யூ ஷோவை பார்த்து மேலும் மெருகு. தேட தேடத்தான் வழியும் தெரிந்திடும். பாட பாடத்தான் தெளிவு பிறந்திடும். வாழ்வில் வாகை சூழ பாடு, பாடி பாடு, பாடு பாடி பாடு புரியவில்லையா? பாடல் கற்று பாடு, பல வகையும் புரியும் பாடு. பாடலாம் பாடி பார்க்கலாம், பாட கற்று பார்க்கலாம். பாட புரிந்து பார்க்கலாம், பள்ளி சேர்க்கலாம். பள்ளிக்கூடமின்றி பாடலாம். ஹே 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 பாடு, பாடி பாடு, பாடு பாடி பாடு புரியவில்லையா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி லேர்னிங் எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம் ஆன் அ வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் டே. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தினம். அப்படி ஒரு தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயோ, ரொம்ப தூய தமிழ்ல பேசினா மாட்டிப்பேன், அதனால இதோட நிறுத்திக்கிறேன் அதை. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் விஜயதசமி அப்படிங்கிறதுனால ஐ எம் ஷுர் மோஸ்ட் ஆஃப் யூ இன்னைக்கு ஏதாவது புதுசா ஒன்று கண்டிப்பா ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்ஃபேக்ட் நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம் ப்ரோ கிளாஸஸ்க்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. we are very 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 happy to share a very important news that we are going to have our 100th student for பாடறிவோம் படிப்பறிவோம் ப்ரோ very soon. 90sல இருக்கிறோம், சச்சின் டெண்டுல்கர் 90sல பேட்டிங் ஆடினுங்கிற மாதிரி அப்படியே டென்ஸ்டா ஆடினு இருக்கிறோம் நாங்க எல்லாரும். ஏன்னா அந்த 100th ஸ்டூடெண்ட் யார் அப்படிங்கறது நாங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 3 daysல many people have joined either for vocal, சினி vocals, இல்ல கர்நாடிக், இல்ல கீபோர்ட், கிட்டார். ஸோ எல்லா கிளாஸஸும் ஆரம்பிச்சிச்சு. புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற எல்லா மென்டார்ஸுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பேட்சாவது ஆரம்பிச்சிச்சுங்கிறதையும் நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். ஸோ நம்ம கோர் மென்டார்ஸை தவிர இப்போ நம்ம டீம்ல வைஷ்ணவி நரசிம்மன் இருக்காங்க, அவங்களுக்கு 2 பேட்ச் ஆரம்பிச்சிச்சு. ராகா இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நியூ பேட்சஸ்ல ராகாக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான பேட்சஸ் சேர்ந்திருக்கு. பிரசன்னா அப்படின்னு கீபோர்டிஸ்ட், அவருக்கும் பேட்சஸ் ஆரம்பிச்சாச்சு. இளமாறன் அப்படின்னு ஒரு அருமையான கீபோர்டிஸ்ட், அவருக்கும் பேட்சஸ் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தராஜ் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் பேட்சஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறவங்க எல்லாருமே போனி போட்டாங்க, ஏதாவது ஒரு பேட்ச் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஒரு சந்தோஷத்தோட தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட சப்போர்ட் தான் எங்களை மேலும் மேலும் நாங்க க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இஃப் தேர் ஆர் அதர் பீப்புள் ஹூ ஆர்
interested and looking for classes, கர்நாடிக் கிளாஸஸாக இருக்கட்டும், சிங்கிங் வோக்கல் கிளாஸஸாக இருக்கட்டும், கீபோர்ட், கிட்டார், வயலின், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. let them know that we are just around there to give our best to them to help the whole world of music grow. ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட அருமையா இந்த விஜயதசமி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு, உங்களுக்கும் அப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வாரத்தோட மென்டாரை வந்து கூட்டிட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து நம்ம குவிக்கா வந்து ஷோக்குள்ள போயே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வர கோ இன்வைட்டர் வந்து யூஎஸ்ல பாவம், அவருக்கு திங்கக்கிழமை காத்தால சேல்ஸ் மீட்டிங் போற டைம்ல வந்து என்ன கூப்பிட்டு டார்ச்சர் பண்றீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்காரு. அதனால அவரை வந்து we should let him go. கரெக்டா 1.5 hours அவரை வந்து நம்ம வந்து போக விடலை அப்படின்னா வந்து அவரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டாம் அப்படிங்கிறத நாங்க நம்பி சீக்கிரமா முடிச்சிடணும்னு பாக்குறோம். நாங்க சொல்லி பார்த்தோம் அவர்கிட்ட, ஏன்னாங்க பாட்டு கத்துக்கிறது முக்கியமா வேலை முக்கியமா, பேப்பர் போட்டு வாங்க அப்படின்னு. அவர் வந்து இல்லைங்க இப்ப சதிக்கு வேணாம், அப்புறமா வேணா பேப்பர் போடுறேன், 2-3 பாட்டுக்கா சேர்த்து கூப்பிட்டுங்க, அப்புறம் வேணா நான் பேப்பர் போடுறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால போனா போதுன்னு விட்டு அவரை இன்னைக்கு கரெக்டா 1.5 மணி நேரத்துல நாங்க இன்னைக்கு உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்துருக்கிறோம். அவரும் நம்பி வந்திருக்காரு பாவம். நம்ம எதுக்கு 1.5 மணி நேரத்துல முடிச்சிருக்கோம், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிதான் சொல்லி வைப்போம். சரி, மென்டார் ஆஃப் த வீக்கை கொண்டு வந்துருவோம். த மென்டார் ஆஃப் த வீக் சமதா வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கௌஷிக், வணக்கம் கௌஷிக். வணக்கம். முதல்ல அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள். எதை பேசுறதுக்கு முன்னாடி அதை பேசிடலாம். கண்டிப்பா. சோ என்னோட மரியாதைகள் உங்களுக்கு, என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு, என்னோட தேங்க்யூ உங்களுக்கு. இதெல்லாத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். கௌஷிக், உங்களோட லேப்டாப் சரியாக வேலை செய்யவில்லை, பிரேக் ஆகுது, இன்ஸ்டால்மெண்ட்ல தான் பேசுறீங்க. ஸோ அதனால வந்து நம்ம மென்டியும் கோயின்வெட்ரி கொண்டு வந்துடலாம். அவங்களோட பேசிட்டு இருக்கிற கேப்ல நீங்க போயிட்டு வரலாம். இதுங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தோட மென்டி ஆஃப் த வீக், அகைன் a person who's been joining almost all the invites of பாடறிவோம் படிப்பறிவோம், been a very very regular learner, been a very very regular என்ன சொல்றது ரெவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல ரொம்ப வந்து ரெகுலரா இருக்கவங்க ஒருத்தங்க. இவங்களும் வந்து கிட்டத்தட்ட கிபி 1932ஆம் நூற்றாண்டு வந்து அவங்க வந்து மென்டி ஃபார்மை ஃபில் பண்ணதா எங்ககிட்ட சொன்னாங்க. பட் ஃபைனலா அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. அவர்கள் தான் புவனா அவர்களே வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் நாகுபாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கௌஷிக் சார் வணக்கம். பாத்தீங்களா, நீங்க வணக்கம் சொன்ன ஓடி போயிட்டாரு. அவ்வளவு பயம் அவங்கள பார்த்து. அவர் போயிட்டு வந்துருவாரு. அவர் வந்து அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வீட்டு பக்கத்துல வந்து பிராட்பேண்டோட ஒயர்லாம் ஏதோ கட் ஆயிடுச்சு. அதனால அவர் கிளாஸஸே இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் மொபைல் டேட்டால வந்து வர சொல்லியிருக்கோம். கொஞ்ச நேரத்துல வந்து ஜாயின் பண்ணிடுவாரு, கவலைப்படாதீங்க. இல்லனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சுவாசமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரவர சுவாசமா இருக்கும், அவ்வளவுதான், வேற கிடையாது. கொஞ்சம் ஆக்சிஜன்லாம் ரைட். ஓகே. கௌஷிக், ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்டீம் யார்டு தப்பா போச்சு, இப்போ வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத கூட ஸ்டீம்குள்ள வந்து தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இல்ல பண்ணிட்டேன், தலைகீழா தெரியுறேன். பாட்டை தலைகீழா கத்துக்கலாம், அதுக்காக தலைகீழா இருந்தே கத்துக்க முடியுமா? கரெக்ட், ரொம்ப கஷ்டம் தான். உங்களுக்கு பாடுறது கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் மூச்சு மூட்டு தலைகீழா இருந்தா. அதனால எனி ஃபர்தர் டிலே, கோ இன்வைட்டர் ஆஃப் த வீக் இவர் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவரும் வந்து நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம் ஷோ வந்து ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான். இவரோட பொண்ணு வந்து இவரும் சரி இவர் பொண்ணும் சரி 2 பேரும் கலக்கினாங்க ஆன்சபிள்ல. ஒரே டீம்ல இருந்து செம கலக்கினாங்க. நாங்க வந்து கோ இன்வைட்டரை தான் கூப்பிட்டோம். கடைசியில பார்த்தா வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி வந்து உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு நாங்க ரொம்ப நேரமா யோசிச்சிருக்கோம். நம்ம யாரையும் வந்து அட்வர்டைஸ் பண்றதுக்கோ இல்ல பிராட்காஸ்ட் பண்றதுக்கோ எந்த ரேடியோ பார்ட்னரையும் நம்ம இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறமா அவராவே கூப்பிட்டு ஐயோ அது நான் தாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால் போனா போதுன்னு அவரை வர வச்சிட்டோம். அவர் தான் மதன். நீங்க வந்து பெரிய ரேடியோ செட்டப் வச்சிருக்கலாம், பெரிய சூப்பர் மைக் வச்சிருக்கலாம், அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கலாம், பயங்கரமான கேமரா வச்சிருக்கலாம். நம்ம நாகோட ஃபுட் ஸ்டெப்ஸ் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன். வணக்கம் நாகு, வணக்கம் கௌஷிக், ஹாய் புவனா. ஹாய் மதன். ஹாய் மதன், வெல்கம். இனிய விஜயதசமி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ மதன். நாங்க இன்னைக்கு வந்து 1.5 மணி நேரத்துல ப்ரோக்ராம் முடிச்சுடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க அதான் நீங்க பேப்பர் போட சொன்னீங்கல்ல, நீங்க முடிக்கலாம், அப்புறம் பேப்பர் தான் போடணும் வீடு வீடா போய். இல்ல அது கூட இப்ப கஷ்டம், கொரோனா டைம்ல அந்த வேலையை கிடைக்கிறது கஷ்டம் தான். கரெக்ட். சோ அதனால வந்து கொஞ்சம் உங்களை நாங்க வந்து ரிலீவ் பண்ணி பரவாயில்ல, நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ல இருக்கேன், 10 மணிக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். கௌஷிக் நீங்க இருக்கீங்களா?
இனி நீங்க பாட்டு சொல்லி தருவீங்களா? ஃப்ரீஸ் ஆயிட்டே இருக்கு கௌஷிக். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே நவ். ஆஹா தெய்வமே. ஸோ கௌஷிக் உங்களோடது வந்து ஒர்க் ஆகல, நீங்க வந்து கண்டிப்பா ரீலாகின் பண்ணி தான் ஆகணும். கார்த்திக், யூ கேன் கால் கௌஷிக் அண்ட் அவரை வந்து ஆஸ்க் ஹிம் டு டெலீட் ஆல் த குக்கீஸ் இன் ஹிஸ் மொபைல் ஆஸ் வெல் அண்ட் ட்ரை டு ரீலாகின். கௌஷிக், there is a lot of problem இருக்கு. அப்படியா? இப்போ நான் ரீலாகின் பண்ணிட்டேன். எல்லா கனெக்ஷனையும் நான் வந்து ரீசெட் பண்ணி வைஃபைல மட்டுமே இருக்கேன். ஸோ ஐ ஹோப் வி கண்டினியூ. ஆமா, கனெக்ஷன்ங்கிறது என்னைக்குமே வைஃபையோடைய ஒரே ஒரு வைஃபையோடைய மட்டும் இருந்தா வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விஷயம் நமக்கு ப்ரூவ் பண்ணுது கௌஷிக். ஸோ வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே என்ன ஒரு தத்துவம். நான் வந்ததுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டாமா? கண்டென்ட் கிடைச்சா கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். நல்லா சரிங்க. கிரேட். ஓகே, சோ கௌஷிக், நீங்க வந்து தெளிவா வந்து கண்டினியூஸா ஒரு நிமிஷம் வந்து வீடியோ ஒர்க் ஆகிறதுனால இதே டயத்தை யூஸ் பண்ணிட்டு பாட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் ஃபார் சம் டைம் சுண்டல் சாப்பிடறதுக்கு. சோ நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. சோ யூஸ்வலா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம், பாட்டை பத்தி சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு அப்படியே நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ சூப்பர் லேர்னிங் ஸ்டார்ட். எஸ், தேங்க் யூ. ஸோ வெல்கம் மதன் அண்ட் புவனா. ஸோ ரெடி ஆயிட்டீங்களா பாட்டுக்கு? ரெடி சார். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நானும் ரெடி, மக்களும் ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வாட்டி ஆஸ்பீஷியஸ் டே டு ஸ்டார்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு இந்த பாட்டை பத்தி. பட் அது மக்கள் கொஞ்சம் கிளாரிஃபை யாராவது பண்ணாங்கனாலும் நல்லா இருக்கும். 2000 வந்தது இந்த படம், தென்னாலி இல்லையா? ஸோ நம்ம சந்துரு சார் வந்து ஒரு டிட்பீட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். என்னன்னா, இதுக்கப்புறம் எத்தனையோ கமல்ஹாசன் படங்கள் வந்திருந்தது. பட் எஸ்பிபி அநேகமா கடைசியா பாடின பாட்டு கமலுக்கு இதுவாக தான் இருக்கும்னு சந்துரு சார் சொன்னாரு. அது உண்மையா? மதன், உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் இருக்கா அதை பத்தி? இல்லைங்களே, நான் ரிசர்ச் பண்ணல. ஆனா இருக்கலாம். நான் அதுக்கப்புறம் என்ன படம் வந்தது, கமல் படம் இல்ல எஸ்பிபி என்ன படம் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ. எஸ்பிபி ரொம்ப ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. யாராவது மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை என்ன பாடினார் எஸ்பிபி? கமலுக்கு ஏதாவது பாடிருக்காரா எனக்கு தெரியல. பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார், கேட்ட மாதிரி. ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பட்டுது. வெரி தாட் ப்ரோவோக்கிங் as well. ஓகேவா? ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ரெண்டாவது, கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா, இது வந்து டி ஸ்கேலில் இருக்கு, ஒரிஜினல் 2 கட்டை. ஓகே, யாராவது ஸ்ருதி பாக்ஸில் செட் பண்ணணும்னா டி வெஸ்டர்னில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் 90 beats per minute இருக்கு. சரியா? தாளம் 4/4 கவுண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஆதி தாளம் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ராகம் இஸ் a very interesting ராகம் which is called ஹமீர் கல்யாணி. ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா புவனா அண்ட் மதன்? தெரியாது. ஹமீர் கல்யாணி ராகங்கள் அமைஞ்ச பாடல்கள் கேட்டிருப்பீங்க நிறையா. எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாசிக்கல் நாலேஜ் அவ்வளவு கிடையாது. இப்ப ரீசெண்டா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்குன்னு தெரியும். அதுல சில பாட்டுங்க எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஹமீர் கல்யாணின்றது இப்போ நீங்க சொல்லிதான் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ராகம். அண்ட் சாங் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த சாங்ல. ஒன்று, த ஃபீல். ஆப்வியஸ்லி இதை பாடியிருக்கிற மேல் சிங்கர் த லெஜெண்டரி எஸ்பிபி. ஸோ ஃபீலுங்கிறது டாப் மோஸ்ட் இந்த பாட்டில். மசாலா சுண்டல் மட்டும்தான் நீங்கள் போடணும். பிளெயின் சுண்டல் போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. ஸோ ஃபீல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நம்பர் 1. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா த சங்கதீஸ். நிறையா உருட்டல் பெரட்டல். தி சாங் லுக்ஸ் வெரி ஈஸி, பட் கேட்கறதுக்கு மட்டும்தான் ஈஸின்னு நினைக்கிறேன்.
எக்கச்சக்கமான சங்கதிஸ். மூணாவது ஸ்பெஷலா சொல்லணும்னா த லேடி சிங்கர்ஸ்க்கு சாதனா சர்கம் மேம் பாடியிருக்கிற ரேஞ்ச், வெரி ஹை ரேஞ்ச். அண்ட் நாலாவது கூட இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு, டீப்பா யோசிச்சு பார்த்தா தெரியும். போத் த மேல் அண்ட் த ஃபீமேல் கொடுத்துருக்கிற சஸ்டெயின்ஸ் சும்மா ஒரு நோட்ல நிக்கிறதுலாம் இல்லை, ஒரு நோட்ல எவ்வளவு தூரம் நிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நிட்டிகிரிட்டிஸ் எல்லாம் அமைந்த ஒரு பாடல். ஸோ பட் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. மதன், ஐ ப்ராமிஸ் யூ, இந்தியன் டைம் 7:30 உங்களை நான் இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன், நீங்க பேப்பர் போட வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் மை கமிட்மெண்ட் அண்ட் ப்ராமிஸ் டு யூ. ஆனா இந்த பாட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு கிவ் யூ அ ஸ்மால் சாம்பிள். ஒரு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு திருப்பாவை இருக்கு, எனக்கு பர்சனலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். நம்ம அகம் ஹரிஷ் பாடியிருக்காரு. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் தட், வார்ம் யூ அப் அண்ட் தென் டேக் யூ இன் டு த சாங். டீலா? குயிக்கா ஒரு 4 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சூப்பர். நீங்க முடிஞ்சா ரிப்பீட் பண்ணுங்க. But the song goes like this. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ் அலர்மேல் கழ்வளரும், தூபம் கமழ் அலர்மேல் கழ்வளரும், தூமணி மாடத்து. அதுக்கப்புறம் எதுக்கு நான் இதை பாடினேன்னா, just to tell you how many sangadis have been jam packed, very similar to சுவாசமே. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற பாட்டு அதே மாதிரி it starts off with some very interesting music and female தான் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ போனா ரெடியா? ரெடி சார். ரெடி. லைன் என்ன வரும் தெரியுமா? என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, என்ன சொல்லி என்னை சொல்ல. அப்புறம் என்ன வரும்? அந்த செகண்ட் என்ன சொல்லிக்கு அப்புறம் லாஃப் வரும் சார். எக்ஸாக்ட்லி. வந்துட்டு அதுக்கப்புறம் காதல் என்னை கையால் தள்ள, இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல. இது வரைக்கும் முதல்ல பாடலாம். ஸோ மதன், நீங்க ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருக்கணும் மேல் லைன் வர வரைக்கும். ஓகே மதன்? நோ ப்ராப்ளம், எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கலாம். சூப்பர். முதல்ல பாட வச்சிடும். ஆமா, ஃபீமேல் லைன் தான் முதல்ல. ஸோ போனா ஆஃப் டு யூ. ஓகே ஓகே சார். பாடுறீங்களா? என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல. சார் அந்த உன்னிடம் மெல்ல அதுக்குதான் வரு உன்னிடம் மெல்ல தரரரரர. உன்னிடம் மெல்ல. அது அழகா ஃபேட் அவுட் பண்ணுங்க. ஓகே சார். உன்னிடம் மெல்ல, உன்னிடம் மெல்ல தரரரரர. வெரி நைஸ்.
அதோட முடியல பல்லவி. சுவாசமே சுவாசமே, அதோட அந்த ஃபீமேலோட பல்லவி முடியும். ஓகே, பாடுங்க. அந்த சுவாசமே பாடி முடிங்க. சுவாசமே சுவாசமே. நைஸ், எக்ஸலன்ட் புவனா, ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. த ஓப்பனிங் வாஸ் வெரி குட். அந்த லாஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்க அந்த ஆஸ்பிரேஷனை நல்லா கொடுக்கலாம். சிரிக்கணுமே சிரிக்க கூடாது, நேச்சுரலா எந்த பதட்டமும் வேண்டாம். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. நர்வஸா இருக்கீங்கன்ற அந்த பீதி வந்து மூஞ்சிலே நல்லா தெரியுது. வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இந்த சிரிப்பு தான். இத அப்படியே அங்க காமிங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி அந்த லாஃப் ட்ரை பண்றீங்களா? பண்ணுங்க. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. ஓகேவா சார்? இப்போ மச் பெட்டர். இதயம்தான் சரிந்ததே, இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் சுவாசமே சுவாசமே. சில விஷயம்லாம் நோட் பண்ணணும் போனா, அந்த வார்த்தைகள், அந்த இதயம் வந்து சரிஞ்சிடுச்சு மெல்ல, அது கொஞ்சம் அப்படியே அனுபவிச்சு பாடணும். இந்த லிரிக்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும். அதுதான் சேலஞ்ச். இதயம்தான் சரிந்தது உன்னிடம் மெல்ல சுவாசமே. அது எப்படி பாடுவாங்கன்னு கேட்டீங்களா? அந்த பிரெத் வந்து அப்படியே ஃப்ளோ ஆற மாதிரி இருக்கும். அது பாடுங்க. சுவாசமே நம்ம இன்டென்சிட்டி கொடுக்க வேண்டாங்க. அங்க வந்து as soft as possible நீங்க கொடுங்க. ஓகே, எதுல இருந்து பாடட்டும் சார்? இப்ப வெறும் சுவாசமே பாடினா போதுமா? இதயம்தான் சரிந்ததே பாடுங்க. இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல சுவாசமே சுவாசமே. வெரி நைஸ். அதுக்கப்புறமா 8 பீட்டுக்கு அந்த நடுவுல மியூசிக்கல் இன்டர்லூட் வரும். தரரரரன் தன் தரரரன். அந்த பீட் வந்து 8 பீட்ஸ் கவுண்ட். அதுக்கப்புறமா மதன் ஜன்னல் காற்றாகியோ அந்த 8 பீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது. ஸோ லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ வில் சிங் இட் ஒன்ஸ். நீங்க அப்புறமா பாடிடலாம். ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா. ஸோ எஸ்பிபி சார் பாடும்போது இந்த இடங்கள்லாம் அப்படியே ஒரு பாட்டை வாங்கி டப்புன்னு போட்டு உடைக்கிற மாதிரி. இங்க சஸ்டைன்ஸ் தேவையில்லை. ஜன்னல் காற்றாகிவா டப், ஜரிகை பூவாகிவா டப், மின்னல் மழையாகிவா டப், உயிரின் மூச்சாகிவா டப். பாடுங்க. சரி. ஜன்னல் காற்றாகிவா. அதே ஸ்ருதி மதன். ஜன்னல் காற்றாகிவா அந்த ஸ்ருதியில பாட ட்ரை பண்றீங்களா? ஜன்னல் காற்றாகிவா. கொஞ்சம் மேல. ஜன்னல் ஜன்னல் காற்றாகிவா. சரி, ஓகே, பாடுங்க. ஸ்ருதி கரெக்டா இல்லையா? நம்ம ஆரம்பிச்ச ஸ்ருதியில இல்ல, பட் இட்ஸ் ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராக்ல சரியாயிடும். ஓகே, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. யூ கேன் கோ லைக் ஜன்னல் காற்றாகிவா. அது வரலன்னா நான் உங்க ஸ்ருதியில நான் வந்துடுறேன். பாடுங்க. ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா.
ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஸோ செகண்ட் டைம்ல கொஞ்சம் வேரியேஷன் காமிப்பார். எப்படின்னா ம், ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. கொஞ்சம் வேரியேஷன் இன் சங்கதீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பிளைனா இருக்கும், செகண்ட் டைம் மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. அதுல பாடுங்க. மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. வெரி நைஸ். அப்புறம் மறுபடியும் புவனா உங்களோட லைன். என்ன சொல்லி என்னை சொல்லி காதல் என்னை கையால் தள்ள, இதயம்தான் சரிந்தது உன்னிடம் மெல்ல. அண்ட் பேக் டு மதன். இந்த டைம் நீங்க ஆரம்பிக்கும் போது வாசமே வாசமே அது ஆரம்பிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கு ஞாபகம் இருக்கு. குட். ஸோ புவனா அந்த இன்னொரு வாட்டி அந்த என்னை சொல்லி பாடுங்க. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல மெல்ல. சார் அது மெல்ல இது actually உன்னிடம் startingல மெல்ல. ஸ்டார்டிங்ல வர லைன் சார். இது இன்ட்ரோடக்ஷன். இல்ல இல்ல, நடுவுல பல்லவி வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் டைம் வருது. ஓகே சார். நீங்க பாடினது கரெக்ட் தான், ஓகே சார். பட் அங்க அந்த அவ்வளோ இது இழுக்க வேண்டாம். இதயம்தான் நுழைந்தது சரிந்தது உன்னிடம் மெல்ல. அதுக்கப்புறம் மதன் இப்போ உங்களோடது. வாசமே 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 வாசமே. செகண்ட் டைம் வாசமே 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 ஆஹா. வாசமே தரரரரரரரர, தரர. இது வந்து ஆஃப் த பீட் இருக்கும், எக்ஸாக்டா பீட்ல இருக்காது. கரெக்ட். தள்ளி, இடம் தள்ளி. வாசமே வாசமே. அப்புறம் மியூசிக் வந்ததுக்கு அப்புறமா வாசமே வாசமே பாடுங்க. அந்த ரெண்டாவது வாசம் இன்னொரு தடவை கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, எனக்கு கரெக்டா இல்ல அது. தரரரரரரரர, வாசமே வாசமே. ஆஹா. வா 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 தரரர வா ஆ ஆ சமே. சமே. பர்ஃபெக்ட். அதை ஸ்பீடா பாடும்போது அதை அப்படியே ஒரு ஜாயிண்டா பாடணும். வாசமே வாசமே. இன்னும் அது நல்லா இழைஞ்சு வரணும். ஃபிளாட்டா இருக்கு, கொஞ்சம் அதை ஒரு கர்வ் பால். வாசமே வாசமே. இன்னமும் முடிஞ்சா இழைக்க முடியுமா? தரரர வாசமே. நான் சொல்றது ரிப்பீட் பண்றீங்களா மதன்? ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. தரரர 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 தர தரா
தரல கரெக்டா பாடுறீங்க. இது அப்படியே அந்த வாசமேல இன்கார்பரேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் இதை தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட். வாசமே வாசமே. கொஞ்சம் கஷ்டப்படுது, பெர்ஃபெக்டா நெயில் ஆல. பிராக்டிஸ் பண்றேன் நான் உங்க வீடியோ பார்த்துட்டு. அவ்வளவுதான். வாசமே வாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல, அந்த லைன் பாடுங்க. என்ன சொல்லி என்னை சொல்ல, கண்கள் ரெண்டில் கண்கள் செல்ல, கண்கள் ரெண்டில் கண்கள் செல்ல, சிறகுகள் சிறகுகள் முளைக்குதே முளைக்குதே மனசுக்குள் மெல்ல, மனசுக்குள் மெல்ல. அங்க சஸ்டைன். அதுக்கப்புறம் பேக் டு ஜன்னல் காற்றாகிவா. பட் இந்த வாட்டி ஒரு வாட்டி தான் வரும் அந்த ஜன்னல் காற்றாகிவா. கரெக்டா? ஜன்னல் காற்றாகிவா, ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மியூசிக் இன்டர்லூட் வந்துடும். அதெல்லாம் வரும். பட் இஃப் சம்படி இஸ் ரியலி கிரியேட்டிவ் இனஃப், எக்கச்சக்கமா அங்க என்ன ஸ்வரம்ஸ் வேணாலும் பாடலாம். அவ்வளோ ஸ்கோப் இருக்கு ஹமீர் கல்யாணி ராகம்ல ஃபார் பிரிங்கிங் இன் loads of creative elements and sangadis. So feel free to freak out during the interludes and தான் நான் சொல்லுவேன். Everybody has the license to thrill. And the interludes especially ஹமீர் கல்யாணி ராகம் தெரிஞ்சதுன்னா you can just play around. ஓகேவா? நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆமா, தெரிஞ்சவங்களுக்கு லைசன்ஸ் டு த்ரில், எங்களுக்கு வந்து வேற மாதிரி மாறிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதன், பண்ணலாம், நோ ப்ராப்ளம்ஸ். அண்ட் லிரிக்ஸுமே ரொம்ப சயின்டிஃபிக்கலி வெரி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் இது. ஸோ நம்ம அதை சரணம்ல பார்க்கலாம். ஸோ புவனா ரெடியா? சரணம் போலாமா? பல்லவி கிளியரா இருக்கா ரெண்டு பேருக்கும்? எனக்கு அந்த வாசம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றேன் நானு, பட் அதை பிராக்டிஸ் பண்றேன் நான். சரி, ஒரு வாட்டி would you both like to try out the பல்லவி? ஒரு ஸ்ட்ரெச்ல பண்ணலாம். Then we will move on to the charanam. பாடுங்க. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல, வாசமே. புவனா, உன்னிடம் மெல்ல மறந்துட்டீங்க, அந்த இடம் ஃபேட் அவுட். உன்னிடம் மெல்ல ஃபேட் அவுட் சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? ஆமா சார், மிஸ் ஆயிடுச்சு. உன்னிடம் மெல்ல. இன்னும் கொஞ்சம் அது கரெக்ஷன் இருக்கு. ஆமா, திரும்ப ட்ரை பண்றேன் சார். எஸ் ப்ளீஸ், இன்னொரு வாட்டி பண்ணுங்க, அதான் நானும் சொல்ல வந்தேன். இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல. கரெக்டா சார்? உன்னிடம் மெல்ல. ஓகே சார். அழகா அந்த ரெண்டு வேவ் அப்படி போயிட்டு வரணும். உன்னிடம் மெல்ல, மூணு இன்ஃபேக்ட். மதன், ஜன்னல் காற்றாகிவா. ஓ சுவாசமே, இன்னும் ஒரு லைன் இருக்கு சார் இதுல. சுவாசமே விட்டுட்டீங்கல்ல?
சுவாசத்தை விட்டுறாதீங்க போனா. சாரி. சுவாசமே சுவாசமே ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. சுவாசமே 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 என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல, உன்னிடம் மெல்ல. கிறிஸ்பா வரணும். உன்னிடம் மெல்ல மெல்ல. உன்னிடம் மெல்ல. உன்னிடம் மெல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பாடின மாதிரி இந்த மெல்ல இல்ல. அதான் சொன்னேன், ஒரு டைமும் சாதனா சர்கமும் எஸ்பிபிஜியும் மாத்தி பாடியிருப்பாங்க, ரிப்பீட்டே ஆகாது. இந்த இடம் வந்து ஃபிளாட். உன்னிடம் மெல்ல அப்படி வரணும். ஃபர்ஸ்ட் பாடினது இது இல்ல. உன்னிடம் மெல்ல. மச் பெட்டர். உன்னிடம் மெல்ல. உன்னிடம் மெல்ல. உன்னிடம் மெல்ல. வாசமே 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 வாசமே, என்ன சொல்லி என்னை சொல்ல, கண்கள் ரெண்டில் கண்கள் செல்ல, சிறகுகள் முளைக்குது மனசுக்குள் மெல்ல. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. வெரி நைஸ். தென் யூ வில் கெட் தி உயிரின் மூச்சாகி வா. கடைசி வா வந்து கரெக்டா இருந்ததா? எனக்கு ஏதோ நான் தப்பா பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. உடைக்கணும் ஆக்சுவலா. உயிரின் மூச்சாகி வா, உயிரின் மூச்சாகி வா. அவ்வளவுதான். ஸோ நான் சொன்னேனே, இந்த இடங்கள்லாம் வந்து சஸ்டெயினே பண்ணியிருக்க மாட்டார் எஸ்பிபி சார். வாங்கி தப்புன்னு போடுறது, வாங்கி போடுறது. அதை ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே பாட முடியும். ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. அவ்வளோதான். ரொம்ப அதை எக்ஸாஜரேட்டே பண்ண வேண்டாம். லைட்டா பாடினாலே அந்த இடம் ரொம்ப கிளியரா அழகா இருக்கும். சரி, ஓகே, நைஸ். ஸோ புவனா, கிளியரா இருக்கா அந்த ஃபர்ஸ்ட் மெல்ல லாஸ்ட் மெல்ல? கிளியரா இருக்கு சார். டவுட் இல்லையே? இல்ல இன்னொரு வாட்டி பாடணும்னா பாடிடுவேன். வந்துட்டார் நாகேஷ். அதுக்கு தான் ஆடியன்ஸோட பெனிஃபிட்காக அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷூர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்னிடம் மெல்ல அப்படி வரும். பட் பாடும்போது உன்னிடம் மெல்ல ஃபிளாட், ஒரு சஸ்டெயினோட. அவ்வளோதான். அங்க அந்த செகண்ட் டைம்ல வந்து கர்வ் பாலர்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அது. செகண்ட் ஃபிளாட். அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ். அதோட இந்த பல்லவி எண்ட் ஆகும்.
ஸோ இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே, யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னா we can move on to the சரணம். சரணம் என்ன லிரிக்ஸ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இடது கண்ணாலே, ஃபர்ஸ்ட் இது வந்து ஆரம்பிக்கிறது ஃபீமேல் தான். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். கரெக்டா? சரி, அதை முதல்ல ட்ரை பண்ணலாமா? முதல்ல காத்துக்கலாம். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். பாருங்க போனா. இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் பிளெயின், இது 2 டைம்ஸ் வரும். ஸோ செகண்ட் டைம் எப்படி வரும்? இடது கண்ணாலே. அந்த டிஃபரன்ஸ் வந்து காமிக்கணும், அதுக்கு தான் 2 சங்கதியா கொடுக்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இடது கண்ணாலே கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். அந்த பொடி சங்கதி தெரியுதா? அது செய்தாய். ட்ரை பண்ணுங்க போனா. இடது கண்ணா செகண்ட் சங்கதி பாடணுமா சார்? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணால? நீங்க ரெண்டுமே பாடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளைனா பாடுங்க, செகண்ட் லைனை அந்த சங்கதியோட அந்த எங்கெங்க அந்த கமக்கம்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து பாடுங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பிளைன். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். வெரி நைஸ். அப்புறம் மதன் மேல் லைன். ஆரறிவோடு உயிரது கொண்டேன், ஏழமறிவாக காதல் வர கண்டேன். அதான் லைன். ஆரறிவோடு உயிரது கொண்டேன், ஏழமறிவாக காதல் வர கண்டேன். முடிஞ்ச வரைக்கும் இதே ஸ்ருதியில இருக்கிறது இம்பார்ட்டன்ட் மதன். நீங்க ஒரே ஸ்ருதியில பாடுறீங்க, ட்ரை சேஞ்சிங் த ஸ்ருதி. ஆரறிவோடு உயிரது கொண்டேன், ஏழமறிவாக காதல் வர கண்டேன். ஆரறிவோடு உயிரது கொண்டேன், ஏழமறிவாக காதல் வர கண்டேன். சோ போனா அதுக்கப்புறம் ஃபீமேல் லைன். எனக்கு ஒரே ஒரு டவுட் இந்த இடத்துல. இந்த சொல்லுங்க மதன். ஸ்ருதி சேஞ்ச் பண்ணி பாடுன்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க சொல்ற அந்த அந்த ஆரறிவோடு அது மீன் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்ல ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஆக்சுவலா டீல ஆரம்பிச்சிருக்கணும், பட் அதுக்கப்புறமா கம்மி பண்ணிட்டோம் ஸ்ருதிய. ஓகே. சோ நீங்க ட்ரை ரீச்சிங் அ ஹையர் ஸ்ருதி. நம்ம இப்ப நான் பாடுனது வந்து கம்மி ஸ்ருதியில கத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் ஒரு நாட்ச் கம்மி பண்ணிருக்கோம். we have to up the ஸ்ருதி. அந்த டீல ஒரிஜினல்ல பாடுறது பெட்டர். அது சொன்னேன். டீல ஒரு பாடி காட்டுங்க, எனக்கு நான் ட்ரை பண்றேன். வரலன்னா நம்ம திரும்ப நம்ம இப்ப ஸ்ருதி வைக்கல, பட் வெச்சோம்னா டீல பாட முடியும். சோ ஃபார் லேர்னிங் பர்பஸ் இட்ஸ் ஓகே, பட் நான் ஆடியன்ஸ்க்கு தான் சொல்றேன். we are learning it at a notch which is below the ஸ்ருதி. நம்ம ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறம் கம்மி பண்ணிட்டோம், அதுதான் சொல்றேன். so you try upping it when you do the original. சரியா? சரி சரி. for learning it's okay. so புவனா அடுத்தது உங்க லைன். இயற்கையின் அந்த லைன் தெரியுமா? இயற்கையின் கோலில் இயங்கிய எண்ணெய் தெரியும் இல்லையா? அந்த லைன் பாடலாம்.
தெரியும் சார். இயற்கை இயற்கையின் கோளாறு. கோளாறில் ஆமா, இயற்கை இயற்கையின் கோளாறு. கோளாறில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்றவன் வைத்தாய். பாடுங்க போனா. இயற்கை கோளாறில் இயங்கிய என்னை. இயங்கிய, இயற்கை கோளாறில் இயங்கிய என்னை. இயற்கை கோளாறில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்ற வைத்தாய். இயற்கை கோளாறில் இல்ல, இயற்கையின் கோளாறில். சரியா? அது இன்னொரு வாட்டி பாடுங்க. அது இயற்கையின் கோளாறில் கரெக்ட். இயங்கிய என்னை இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்ற வைத்தாய். ஒரு ஸ்மைல் பாடும்போது மரண பீதி மூஞ்சில் தெரியுது போனா. ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஃப்ரீ ஃப்ரீ, ஒன்னும் பயம் இல்ல, யாரும் ஒண்ணும் பண்ணிட போறது இல்ல. கொஞ்சம் ஸ்மைலோட ஃபீல் பண்ணி பாடுங்க அந்த பாட்டை, ஒன்னும் பயம் வேண்டாம். சரியா? தண்ணி கிண்ணி வேணா குடிச்சுக்கோங்க. ஓகே மதன். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். சஸ்டெயின். அந்த உயிர் சக்தியை கொடுத்து பாடணும் அந்த லைன். பாடுங்க. அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். போனா அப்புறம் பேக் டு த ஃபீமேல் சிங்கர். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். சுவாசமே சுவாசமே. அப்படி. ஓகே சார். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். சுவாசமே சுவாசமே. அவ்வளவேதான். அதோட சரணம் 1 முடியுது. இப்போ ஒரு வாட்டி பாடிடலாமா டுகெதர், மதன் அண்ட் போனா? பாடலாம். ஓகே சார். So let's begin the charanam again. இடது கண்ணாலே. ஸோ ஃபீமேல் லைன் தான். செகண்ட் சரணம் மேல் ஓப்பன் பண்ணுவார், அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார். ஸோ போனா ஆஃப் யூ. ஓகே சார். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். Very nice. ஆறறிவோடு உயிரது கொண்டேன், ஏழாம் அறிவாக காதல் வர கண்டேன். இயற்கை கோளாறில் இயற்கையின் இயற்கையின் கோளாறு கோளாறில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்ற வைத்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி அவர் தந்தாய். ஆரம்பிக்கும் போது நீங்க ஆரம்பிச்சிடணும் போனா, அது வந்து ஓவர்லாப். அது ஆக்சுவலா. ஓகே சார். ஸோ மதன் பாடுறாரு வச்சுக்கோங்களேன். மதன் வந்து இன்னொரு வாட்டி அணுசக்தி பாடுங்களேன். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். சுவாசமே சுவாசமே. அந்த ஓவர்லாப் இடம் புரிஞ்சுதா போனா? புரிஞ்சுது சார். இன்னொரு தடவை ட்ரை இந்த இடம் பண்ணுங்க.
நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடுங்க. அனுசக்தி மதன், அனுசக்தி லைன் பாடுங்க. அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். பார்வையில் உயிர் சக்தி தந்தாய், சுவாசமே சுவாசமே. ஸோ அங்கேயோட அந்த சரணம் முடியும். And there is another huge interlude நடுவுல. இதுல ஃபர்ஸ்ட் சரணத்துல அவங்க இயற்கையின் கோளாறில் பாடுறாங்க இல்லையா? நான் நினைக்கிறேன் ஒரிஜினல் இயற்கை கோளாறில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அது அவங்க கேட்டு பழகிட்டாங்களான்னு தெரியல. இப்ப எனக்கும் கேட்கும்போது இயற்கை கோளாறில் அப்படின்னு கேட்ட மாதிரி தான் ஞாபகம். பட் லிரிக்ஸ் இயற்கையின் கோளாறில் இயங்கிய எண்ணெய்னு இருக்கு. சார் ஆக்சுவலி ஒரு ட்ராக்ல அப்படி இருக்கு சார், இயற்கையின் கோளாறில். ஆனா ஒரிஜினல் கேட்கும்போது இயற்கை கோளாறில் தான் கேக்குது. அப்படிதான் சரி, தோணுச்சு அப்ப நம்ம we will go with what's in the OST, ஒரிஜினல் ஓகே சார். சவுண்ட் ட்ராக்ல என்ன இருக்கோ அது நம்ம ஃபாலோ பண்ணலாம். இருந்ததுன்னா ஃபைன். இஃப் யூ ஆர் ரைட், நோ ப்ராப்ளம். நான் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அது ஆன்லைன்ல லிரிக்ஸ் தேடும் போதும் எல்லா லிரிக்ஸ் இப்ப இருக்கு. இயற்கைன்னு தான் போட்டிருக்காங்க எல்லாத்துலயுமே. ஆனா வந்து ஒரிஜினல்ல வந்து இயற்கைன்னு கேட்ட மாதிரி தான் எனக்கும் ஞாபகம். இயற்கையின் கோளாறில்னு படிச்ச மாதிரி எனக்கும் ஞாபகம் இருக்கு. இயற்கையின்னா இயற்கையா, அது வில் வெரிஃபை. இஃப் தேர் இஸ் அ கிளாரிஃபிகேஷன் நம்ம அதை பண்ணிடலாம். நாட் அன் இஷ்யூ. சரி, ஓகே ஓகேவா? ஸோ பிரேமா சென்னை சொல்றாங்க, நவ் ஐ வெரிஃபைட் இயற்கையின் கோளாறில் தான் ஒரிஜினல்னு. ஸோ தேங்க்யூ பிரேமா மேம். அது இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அதை எடுத்துப்போம். ஓகே, ரைட். ஸோ அங்கேயோட சரணம் முடிஞ்சது. சரணம் 2 போலாமா? பிகாஸ் சரணம் 2 த மேல் வில் பிகின். மதன் சொல்றேன். இசைத்தட்டு போலே இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திடச் செய்தாய். அந்த பறக்கும் தட்டாக அப்படியே பறக்க விட்டுருப்பாரு அந்த இடத்துல. அது மாதிரி அந்த ஃபீல் கொஞ்சம் கொடுத்து நீங்க பாடுங்க. சரி, ட்ரை பண்றேன். இசை தட்டு போலே இருந்த என் நெஞ்சை. மதன், அந்த இடம் இசை தட்டு போலே ஒரு சின்ன பாஸ். இசை தட்டு போலே அப்படி வந்து ஒரு டிக்கு போடுற மாதிரி அப்படி. இசை தட்டு போலே இருந்த என் நெஞ்சை அப்படி. இசை தட்டு போலே இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திட செய்தாய். ஓகே, வெரி நைஸ். அப்புறம் போனா உங்களோட லைன். சாதனா சர்க்கம் பாடுங்க. நதிகள் இல்லாத அரபு தேசம் நான், நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய். அதுதான் லைன் போனா. சோ பாடுங்க. நதிகள் இல்லாத அரபு தேசம் நான், நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய். நைஸ். அதுக்கப்புறம் மதன் உங்களோட லைன். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே, முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய். அப்படி வரணும். அடேங்கப்பா, பயங்கரமா இருக்கு இந்த லைனு. ஆமா, ஒரு லைனா கத்துக்கலாம். பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே, புதன் கிரகம் நானே. ஸ்ருதி மறுபடியும் லைட் இஷ்யூஸ் இருக்கு மதன். இன்னொரு வாட்டி பாடலாம் அந்த லைன். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே, புதன் கிரகம் நானே. முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய்.
என்னுடன் சேர்ந்தாய் என்னுடன் சேர்ந்தாய். எல்லாமே என் பொடி சங்கதி. என்னுடன் சேர்ந்தாய் சேர்ந்தாய். ட்ரை பண்ணுங்க. சேர்ந்தாய் வருது. கொஞ்சம் ட்ரை பண்ணா வருது. என்னுடன் சேர்ந்தாய். அழகா. என்னுடன் சேர்ந்தாய். சுபோனா, எனக்காக நீ கிடைத்தாய், விடிந்து விட்டேனே. எனக்காக நீ கிடைத்தாய், விடிந்து விட்டேனே. வாசமே வாசமே. அது மதனோட லைன். வாசமே 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 வாசமே. அப்படி. வாசமே வாசமே. என்ன சொல்லி. போனா உங்களோட லைன். ஓகே சார். என்ன சொல்லி. சின்ன ஒரு அந்த ஸ்மைலோட சேர்த்து பாடு. என்ன சொல்லி. பிளைனா இருக்காது. ஓகே சார். என்ன சொல்லி. அங்க இல்ல, அது என்ன அந்த அந்த சிரிப்பு என்ன இல்ல சிரிக்கணும். என்ன சொல்லி முடிச்சுட்டு சிரிக்க கூடாது. என்ன சொல்லி அப்படி வரணும். ஓகே சார். ட்ரை ஒன் மோர் டைம். என்ன சொல்லி. சுமதன், என்ன சொல்லி என்னை சொல்ல. என்ன சொல்லி என்னை சொல்ல. போனா, காதல் என்னை கையால் தள்ள. காதல் என்னை கையால் தள்ள. அவ்வளவுதான். அப்புறம் மதன் பேக் டு ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா. அங்க அந்த வேரியேஷன் காமிக்கலாம். உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா. அப்புறம் சுவாசமே. போனா நீங்க பாடணும் அந்த இடத்துல. சுவாசமே. பாடுங்க. சுவாசமே சுவாசமே சுவாசமே. ஜரிகை பூவாகி வா. ஜரிகை 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 பூவாகி வா. ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா. மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வாசமே. உயிரின் மூச்சாகி வாசமே. அவ்வளவேதான். உயிரின் மூச்சாகி. அது இன்னும் நல்ல ப்ரொனவுன்ஸ்டா வரணும். உயிரின் மூச்சாகி வாசமே. உயிரின் மூச்சாகி வாசமே. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த சங்கதீஸ்ல ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு மதன். ஓகே. பட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா அழகா நெயில் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் இந்த பாட்டுக்கு முக்கியமா நம்ம எம்பசைஸ் பண்ண வேண்டிய விஷயம். லோட்ஸ் ஆஃப் பொடி சங்கதீஸ், அதை கொஞ்சம் கவனிச்சு பாடணும். அண்ட் பாடி இருக்கிறவர் எப்படி குறும்பு பண்ணுவார் நமக்கே தெரியும், ஒரிஜினல் சிங்கர். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்றது. இமிட்டேட் பண்ண வேண்டாம், பட் we can try and emulate whatever we can. அப்படி
கரெக்ட். நமக்கு என்ன வருதோ எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம். ஸோ வேற ஏதாவது செகண்ட் இது நம்ம ஃபுல்லாக பாடியாச்சா டுகெதர்? இல்ல பாடல. இல்ல. அது ஒரு வாட்டி பாடிடுங்க. ம். இசை தட்டு போலே இசை தட்டு போலே இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திட செய்தாய். நதிகளில்லாத அரபு தேசம் நான் நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய். கிழக்காக நீ கிடைத்தாய் விடிந்து விட்டேனே. வாசமே வாசமே என்ன சொல்லி என்ன போனா சொல்லி என்ன சொல்லி என்ன இந்த சொல்லி லாப் நான் என்னை வந்து இன்வைட்ல கரெக்ட் பண்ணிடுறேன் சார். கொஞ்சம் கான்சியஸா இருக்கு. தெரியுது, நீங்க அதை விட்டுட்டீங்க, நல்லாவே தெரியுது. பேசும்போது அதை நல்லா முடிஞ்சா ட்ரை சிரிக்கிறாங்களா? பண்ணி அதான் முடிச்சதுக்கு அப்புறம் சிரிக்கிறாங்க. அந்த என்ன சொல்லில சிரிங்க போனா நீங்க பேசிட்டு இருக்கும்போது பாடுங்களா? சிரிச்சிட்டே பேசுறீங்களா? அப்படியே பாடுங்க. அப்படியே பாடிடுங்க அந்த ஃப்ளோல. ஓகே சார். என்ன சொல்லி அவ்வளவுதான். என்ன சொல்லி என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை காதல் கையால் என்னை காதல் என்னை கையால் தள்ள. ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா வாசமே ஜரிகை பூவாகி வா வாசமே மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வாசமே. நைஸ். ஸோ மதன், நீங்களும் பாடும்போது கொஞ்சம் சிரிக்க மறந்துடாதீங்க. அவங்க சிரிக்கிறது இருக்கட்டும், நீங்களும் ரொம்ப கான்சியஸா சிரிப்பை விட்டுறீங்க பாடும்போது. அது கத்துக்கிற மூட்ல அந்த இருக்கிறதுனால அப்படி இருக்கேன். இல்லைன்னா நான் வந்து இப்படி இவ்வளவு டென்ஷன்லாம் பாடவே மாட்டேன் நான். தெரியுது. லேர்னிங் எபிசோட்ல இருந்த அந்த கேஷுவல் ஃபீல் வந்து இப்ப இந்த ரொம்ப கேமரா கான்சியஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும். ஐயோ, கேமரா ஒரு காட்சி கிடையவே கிடையாது எனக்கு சுத்தமா. எனக்கு பதட்டம் வேற நல்லா தெரியுது. அது கொஞ்சம் எடுத்துடலாம். ஒரு ஸ்மைல். பாட்டை ஐ அண்டர்ஸ்டாண்ட். கத்துக்கணுன்ற இதுதான், அந்த எஸ் எஸ் கான்சியஸ்னஸ் தான் எஸ். வழியா. எனக்கு பர்சனலா வந்து இந்த அது கேமரா கான்சியஸ் கிடையாது. நான் ரொம்ப நாளா ஸ்டேஜ்ல ஏறிட்டேன்னா வந்து ஜாலியா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் நான். பிரமாதம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ்டா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன நர்வஸ்னஸ் தான். டெஃபினட்டா இருக்கும், எல்லாருக்குமே ஒத்துக்கிறேன். ஸோ நல்லாவே கத்துக்கிட்டீங்க. மிஸ்டர் நாகேஷை கூப்பிட்டுலாமா? என்ன வந்துட்டேன். சொல்றாருன்னு கேட்போம். சரி. கரெக்ட். பிரமாதமான டைமிங். எஸ். எஸ், ஐ திங்க் கற்றுக் கொடுக்குறது நீங்க டக்குன்னு கற்றுக் கொடுத்துட்டீங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்ருதி கன்ஃபியூஷன் ஐ திங்க் சம்வேர் இட் கேன் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் பீப்புள். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இட்ஸ் ஓகே, இங்க திருப்பி அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டி ஸ்கேல்ல போட்டுட்டு அட்லீஸ்ட் செகண்ட் சரணம் அண்ட் பல்லவி நீங்க ஒரே வாட்டி, அவங்க ரிப்பீட் பண்ணலனா கூட பரவாயில்ல, நீங்க ஒரே வாட்டி ஒரிஜினல் ஸ்ருதியில ஒரு வாட்டி தயவு செஞ்சு அதை பிரேக் பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. அதாவது சரணம் அண்ட் பல்லவியை மட்டும், செகண்ட் சரணம் அண்ட் பல்லவி அந்த ஃப்ளோவோட ஒரே வாட்டி நீங்க வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. டன் டன். ஷூர். போனா தம்புரா இருக்கா? டி வைக்கிறீங்களா? சார் வைங்களேன் போனா. தம்புரா இல்ல சார். ஸ்ருதி. தம்புரானா ஸ்ருதிங்க. ஸ்ருதி வைங்க. ஆக்சுவலி நான் மொபைல்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சோ சரி நாகு டி. சூப்பர்.
அதாவது வந்து இன்னைக்கு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல நீங்க மொபைல்ல வர வேண்டியதாயிடுச்சு, அதனால இந்த கன்ஃபியூஷன். பரவாயில்ல, எபிசோட் அட்லீஸ்ட் ஒழுங்கா போச்சு. லேப்டாப்ல ரொம்ப மோசமா இருந்தது. ஆமா, அட்லீஸ்ட் சீம்லெஸ்ஸா கத்து கொடுக்காது முடிஞ்சது. கண்டிப்பா. அது வரைக்கும் சந்தோஷம். இருங்க, நான் ட்ரை பண்றேன். அது என்னமோ ஆப் ஹேங் ஆகுது. கொஞ்சம் பொறுமை. இன்னும் 25 நிமிஷம் இருக்கு மதனை விடுறதுக்கு டைம் இருக்கு. இல்ல எனக்கு என்ன பத்தி worry பண்ணாதீங்க, பிரச்சனை இல்ல. You go ahead. Just kidding மதன், 25 மினிட்ஸ் நம்ம கொடுத்த டைம்லயே இருக்கு. இல்ல எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஒரு 5-10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் லேட் ஆனாலும் நோ ப்ராப்ளம். என்னமோ டு நாட் டிஸ்டர்ப் ஆக்சஸ்னு ஏதோ புதுசு புதுசாலாம் வருதே கௌஷிக். ஆமா அது வந்துன்னா ஜஸ்ட் பேக் போயிட்டு வந்தா அது போயிடும். அது ஒரு வாட்டி தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் when you log in just go back, come back again. நான் வேணா போட்டு என் மைக் பக்கத்துல வச்சா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? கண்டிப்பா. எஸ். ப்ளே டிவிங் சரிதா மதன்? எங்க இருக்கு இப்ப நீங்க வச்ச உடனே ஸ்ருதி இசை தட்டு போல அந்த இடத்துல இருக்கு. டி which நம்ம எங்க கத்துண்டோம், இது எங்க இருக்கு பாருங்க. So I'll sing it once. நாகு கேட்ட மாதிரி for the benefit of everybody. இசை தட்டு போல இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திடச் செய்தாய். போனா நீங்க நதிகள் இல்லாத பாடுங்களேன். நீங்களும் நானும் பாடலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி. ஓகே சார், ஓகே சார். நதிகள் இல்லாத அரபு தேசம் நான், நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே, முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய். இதற்காக நீ கிடைத்தாய், விடிந்து விட்டேனே. வாசமே வாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. சவே That's how you finish the charanam. Okay, so Kaushik, I didn't want to stop you. திருப்பி ஒரே ரிக்வெஸ்ட் தான், ஒரே ஒரு வாட்டி சரணம் பிரிச்சு சொல்லி கொடுத்துருங்க. I mean this time you sang along with Bona, that is not what I meant. சரி சரி பண்ணலாம். சுத்தில so that people will reference are without any repetition. Done. So Bona ஓஎஸ் நான் மட்டுமே வா, நான் மட்டும். ஓகே. இசை தட்டு போல இருந்த என் நெஞ்சை. ஸோ அந்த இசை தட்டு போலேக்கு அப்புறம் ஒரு பிரேக் டப்புன்னு. இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திடச் செய்தாய். ஸோ அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்டர்லூட் இருக்கு. ஸோ பறக்கும் தட்டாக பறந்திடச் செய்தாய். ஸோ இந்த சீனுபாய் பாஷையில டிக்கு. பறக்கும் தட்டாக பறந்திடச் செய்தாய். நதிகள் இல்லாத அரபு தேசம் நான், நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய். ஸோ அங்க
நதிகள் இல்லாத ஃப்ளோ அண்ட் தென் அரபு தேசம் நான் தரர, அது கொஞ்சம் ஃப்ளாட்டா. தென் நைல் நதியாக தரரரரர, எனக்குள்ளே வந்தாய் தரரர தரரரரர தரரரரர, அதான் அந்த இடம். அதுக்கப்புறம் நிலவு இல்லாத தரரரரர, புதன் கிரகம் நானே தரரரரர, முழு நிலவாக என்னுடன் தரரர. ஸோ அது எல்லாமே பொடி சங்கதி தான். முறுக்கு புழிஞ்சா அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய், எனக்காக நீ கிடைத்தாய், விடிந்து விட்டேனே. ஃபுல் கோட் அப்படியே ஃபிளாட் ஒரே கோடு தான். சஸ்டைன், விடிந்து விட்டேனே எனக்காக. அதுக்கப்புறம் வாசமே வாசமே. அத ஸ்லோவா சொல்லிட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் இல்ல, அத கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நமக்கு வா தரரர தரரர வாசமே தரரர 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 தர. ஸோ ஒரு 3 பேரபோலா வருதாங்க. தரரர 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 வாசமே. ரெண்டாவது வந்து ஃபிளாட். என்ன சொல்லி என்னை சொல்ல. ஸோ அந்த ஃபீமேலோட லாஃப் அங்க. என்ன சொல்லி மேல் என் சொல்லி என்ன காதல் தள்ள, அதோட அது ஃபினிஷ் ஆகும். தென் பேக் டு ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா, ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா வா வா. அவ்வளோ இடம் கூட இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரவைஸ் யூ கேன். மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா, ஜன்னல் காற்றாகி சுவாசமே. அது வந்து ஓவர்லேப். சுவாசமே ஜரிகை ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வாசமே. அவ்வளவுதான். லவ்லி, அதான் எல்லாம் சொல்றாங்க லவ்லி லவ்லி லவ்லின்னு. அதுக்காக தான் வந்து நீங்க சொல்லி கொடுக்குற அழகையே பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்களை இன்னொரு வாட்டி அதை ஒரு வாட்டி சொல்லி தர சொல்றேன். நீங்க சொல்லித்தர விதவே ஒரு அழகு கௌஷிக். யாருக்கு வேணாலும் புரியும். அதே மாதிரி இந்த முறுக்கு புழிய போது அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் சங்கதி எப்படிதான் ஓடுது. அதனால ஒரு அழகா சொல்லி கொடுத்தீங்க. நிஜமா வந்து சூப்பரா கத்துனீங்க. இந்த வீடியோ ஒரு 100 தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தா கூட கத்துக்கணும். பயங்கரமா புரியுறாரா. கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்காருங்க அவரு. ரொம்ப தேங்க்ஸ் கௌஷிக், நாகு. அண்ட் இது வந்து ஒரு எனக்கு வந்து பர்சனலி வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப பேஷனேட்டா மியூசிக் கத்துக்கணும்னு சொல்லி. நான் இப்பதான் கொஞ்சம் சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இந்த ஸ்ருதி இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்குன்றது எனக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க என்கிட்டயும். பட் இவென்ச்சுவலி ஒரு ஸ்டேஜுக்கு வருவோன்னு ஒரு நம்பிக்கை தான். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் எனக்கு பர்சனலா. இந்த மாதிரி கத்துக்கிறது, இவ்வளவு டீட்டெயிலா கத்துக்கிறது வந்து you guys are doing such a great job. So thank you very much. Pleasure மதன், pleasure. நான் போனா போர்ட் எக்ஸாம் வந்து உட்கார வச்ச மாதிரி ஒரு மூணு வச்சுனே அவங்க திருப்பி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி பிராக்டிஸ் பண்றாங்க. அப்படி என்ன பண்ணிட்டோம் நாங்க உங்களுக்கு.
இல்ல எனக்கு யூசுவலாவே கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் ஜாஸ்தி. ஸ்டேஜே இல்லையே. இல்ல கொஞ்சம் லைவ்ல வரதுனால டென்ஷனா இருந்தது. ரெண்டு பேருக்குமே நானும் என்னோட தேங்க்ஸ் ஒரு தடவை நான் தேங்க்ஸ் சொல்லி எல்லா ஆல் த மென்டார்ஸ்க்கு என்னோட ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து தொடவே முடியாது அப்படின்னு நினைச்ச சாங்ஸ் எல்லாம் வந்து பாடியிருக்கோம். இந்த தூங்காத விழிகள் 2 அந்த மாதிரி நிறைய சாங்ஸ். பூமாலைய தோல் சேரவா அந்த ஓவர்லாப்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தாங்க. சீனு சார் கூட ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. நீ ஒரு காதல் சங்கீதம் அதெல்லாம் வந்து நாங்க தொடவே முடியாது அப்படின்னு நினைச்சு நான் ஒதுக்கி வச்ச சாங் தொடவே முடியாது. பூமாலைய தோல் சேரவா அந்த 2 பாட்டு மட்டும் தான் சரியா சொல்லி கொடுத்தாங்க. சோ சுஷ்மிதா விஜி நீங்களா சரியா சொல்லி கொடுக்கறது இல்ல அப்படின்னு. ஐயோ இல்ல, பூமாலைய தோல் சேரவா வந்து விஜி மேம் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப சீனு பாய் நீங்க சரியா சொல்லி சுஷ்மி என்ன கத்து கொடுத்தாங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. சுஷ்மிதா மேம் கூட ரொம்ப இல்ல சுஷ்மிதா மேம் இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க லாஸ்ட் வீக். இதோ அதான் என்னது ரொம்ப அழகா சொன்னாங்க. இதோ क्वेश्चन பேப்பர் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. இல்ல எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. இல்ல இப்படி கேக்குறேன், சுஷ்மிதா மேம் பரத்துக்கு சொல்லி கொடுத்த பாட்டு எது? இதான் நீங்க क्वेश्चन. பரத் பாடினார் அந்த பாட்டு தான். பரத் பாடினார் அந்த பாட்டு தான். அது என்னது? கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. ஓ சூப்பர். நான் அதுல ரிவ்யூல வந்தேன். தொப்பி தொப்பி. ஆக்சுவலி இந்த விஜயதசமி அன்னைக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. Absolutely. So thank you so much. Thank you மதன். ரெண்டு பேருக்குமே ரொம்ப அழகான வாய்ஸ். மதன் சார், எஸ் நம்ம எல்லாருமே வந்து we are working towards improving ourselves, but we have to certainly tell you that you have got a beautiful voice. நல்ல அழகான கணீரான குரல் உங்களுக்கு. கண்டிப்பா ஒர்க் பண்ணா நீங்க சூப்பரா வரலாம், செம்மையா வரலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆப்சர்வேஷன். அவ்வளவுதான். எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். பட் என்னோட ஆப்சர்வேஷன் படி உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல் யூ. அந்த அளவுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் நான். So that's what it is. And definitely நாகு voice. Yes. எல்லாரும் நினைச்சிருக்காங்க நாகு ஆங்கர் மட்டும் தான் பண்ணுவாருன்னு. கிடையாது. he is also a singer first, anchor next. அது மறந்துடுறாங்க நிறைய பேர். தெரியும், அவரு முதல்ல பாடகர் தான். பாடுறதே இல்ல, பக்கமே போறது கிடையாது, இதே பாடுறது கிடையாது. ஆமா, பாடறிவோம் படிப்பறிவோம் அப்படின்னு ஷோ நடத்துறோமே தவிர பாடுறதும் கிடையாது, பாட்டை படிக்கிறதும் கிடையாது இப்பெல்லாம். So I think I have to observationum பிரமாதமா பண்ணுவாரு. he has got every little detail up his sleeve. அதனால இது நம்ம கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும். மல்டி டாலண்டட் பர்சனாலிட்டிங்க, மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. ஆமாங்க. ஓகே, ஷோ இல்ல இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேசுறதுக்கா ஷோ? இன்னைக்கு பாடறிவோ படிப்பறிவோட சுவாசவே கத்துட்டோம். இல்ல இருங்க, என்ன 5 நிமிஷம் உங்களுக்கு சொல்றது தப்பு இல்லையே. மூச்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலா ரொம்ப ஷையா ஃபீல் பண்றேன். ஐயோ ரைட். ரோலிங் சார்ல அப்படியே திரும்பிக்கங்க, ரோலிங்ல வா அப்படினு அந்த மாதிரி. ரோலிங்ல வா, ரோலிங். Anyway, seriously வந்து I take this opportunity to thank Kaushik, Sushmita, Viji. நன்றி. நிஜமாவே வந்து நான் நிறைய பாடுறது இல்ல, பிராக்டிஸ் பண்றது இல்ல இப்போ ஆஃப் லேட். அது நான் சொல்லணும். ஆனால் டெஃபினட்டா கத்துக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கு லாஸ்ட் 6 monthsல. அதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. பிரணாம்ஸ். நிஜமாவே கௌஷிக், உங்களுக்கே தெரியும் உங்களோட இசை நாலேஜ்ல வந்து எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நிஜமாக இந்த தருணத்தை நான் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு மிக்க நன்றி நான் வந்து சொல்லிக்கிறேன். எல்லார் சார்பாகவும் I'm talking this as a representative of the whole பாடறிவோம் படிப்பறிவோம் ஃபேமிலி. நான் சொல்றது the complete set of viewers. ஸோ எல்லார் சார்பாகவும் நன்றி. நீங்க நிஜமாவே வந்து நீங்க பண்றது, நானே இந்த ப்ரோக்ராம் நடத்தின்னு சொல்லக்கூடாது அப்படின்னாலும் நிஜமாவே இது பெரிய சேவை தான். உங்களோட பொறுமை, நீங்க இது பின்னாடி போடுற பாட்டை கத்துக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து நான் தலை வணங்குகிறேன் எல்லாரோட சார்பாகவும். ஓகேவா? ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மதன் சார். எப்படி நாங்க வந்து அப்படிங்கிறது thank you கௌஷிக் சார். thanks போனா. thank you மதன். thank you கௌஷிக். thanks நாகு. yes. Okay மதன், so we let you go. most importantly மக்களே, இந்த இன்வைட் வந்து வெட்னஸ்டே மார்னிங் குள்ள ரெடி ஆகும். இந்த வாரம் வந்து ஒரு நாள் கம்மியா தான் இருக்கும். நம்மளோட
ரிவ்யூ க்ளோசிங் டைம் மாறாது, ஏன்னா அது எப்படியா இருந்தாலும் அதே தான் இருந்தாகணும் எங்களுக்கு டைம் வேணும் ரிவ்யூ பண்றதுக்கு. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ற ரிவ்யூஸ் வில் பி கன்சிடர்ட் ஃபார் ரிவ்யூ ஷோ ஆன் சாட்டர்டே சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சப்மிட் பண்ற ரிவ்யூஸ்க்கு கண்டிப்பா இமெயில் ஃபீட்பேக் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ற ரிவ்யூக்கு தான், அதாவது சாங்குக்கு தான் நாங்க ரிவ்யூஸ் அனுப்புவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. the first song that you submit is what will be considered for review. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 பேருமே வந்து மதன் சரி புவனாவும் சரி வெட்னஸ்டே மார்னிங் 10 o'clock குள்ள, தட் இஸ் மேக்ஸிமம். புவனா வந்து இன்னைக்கு ராத்திரியே போட்டுறேன், இல்ல மதன் இன்னைக்கு ராத்திரியே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நாங்க எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ போட்டுருவோம். பட் யூ ஷுட் ஆல்சோ கிவ் தேம் டைம் டு பிராக்டிஸ். ஸோ மேக்ஸிமம் 10 o'clock ஆன் வெட்னஸ்டே மார்னிங் குள்ள நாங்க கண்டிப்பா இன்வைட்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்த எபிசோட திருப்பியும் கேட்கலாம், கேட்டு நல்லா கத்துக்கோங்க, ஜாயின் பண்ணுங்க, தெரிக்க விடுங்க. ஸோ இன்னைக்கு விஜயதசமியில நிறைய கிளாஸஸ் ஆரம்பிக்குது. ஸோ பாடறிவோம் படிப்பறிவோம் ப்ரோல ஜாயின் பண்ணிருக்கிற எல்லா லேர்னர்ஸ்க்கும் எங்களோட ஆல் த பெஸ்ட், ஹாப்பி லேர்னிங், ஹாப்பி சிங்கிங் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி ஒன் ரிக்வெஸ்ட், யாராவது பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க மக்களே. பாடறிவோம் படிப்பறிவோம்ல இப்ப நிறைய பேர் கத்துக் கொடுக்குறாங்க. ஸோ வி ஹேவ் a huge team. ஸோ 100 லேர்னர்ஸ் ஆக போறாங்க எங்க கிட்ட கத்துக்கிறவங்க. ட்ராக் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வில் பி பாஸ்ட் ஆன். எந்த ட்ராக்ல பாட போறாங்க அப்படிங்கறது வந்து இன்னும் முடிவு பண்ணல. there is a confusion between 2 tracks. அது முடிவு பண்ணோடனே இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்க பேஜ்ல பண்றோம். தேங்க்யூ சோ மச் மக்களே. இது பாடறிவோம் படிப்பறிவோம். படிப்பறிவோம். Absolutely. Bye bye. நன்றி.